இயேசுவே, என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா, என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேற ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேற ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேற ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எலும்புகள் உருவாகல, எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவாகலை. தாய் கருவிலே தரிசனம் உருவானது. ஒரு விஷயம் சொல்லலாமே, எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானது. தாய் கருவிலே தரிசனம் உருவானது. எப்படிப்பா எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் வேற ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் ஒரு விஷயம் சொல்லுவே, எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன். நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே. ஓ சீதிரிக்கேதோ, என்னை பெயர் சொல்லி அழைத்த தேவன் அழைத்தீரையா. அழியாமல் அணைத்துக் கொண்டீர், அழியாமல் அணைத்துக் கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. ஒரு விஷயம், அழியாமல் அணைத்துக் கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. எப்படிப்பா எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் வேற ஆசையே இல்லை. எல்லாரும் எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் வேற ஆசையே இல்லை. எப்படிப்பா எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் வேற ஆசையே. ஒரு விஷயம், எப்படிப்பா உமக்கு
சொல்ல வார்த்தையே இல்லை. ஓ வேற ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதிலே வாழ்க்கை முழுவதும் வேற ஆசையே இல்லை. தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்ணீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே அழைத்தீரையா. ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்றேன். இந்த பாடல் எத்தனை பேரோட பேசிச்சுன்னு தெரியல. இந்த பாட்டை எழுதின நபர் எனக்கு தெரியும். அவர் பார்த்தீங்கன்னா மும்பை பட்டணத்துல குப்பை தொட்டி, இப்ப நமக்கு பீச் ரோட்ல இல்லப்போபுரம் ஜங்ஷன்ல குப்பை கிடங்கு இருக்கு பார்த்தீங்களா, அந்த மும்பையில் இருக்கிற மொத்த குப்பைகளும் ஒரு இடத்துல கொண்டு போடுவாங்க. அந்த இடத்துல அம்மா ஒரு 3 பிள்ளைங்களாக அந்த இடத்துல வருகிற வேஸ்ட்டை எடுத்து சாப்பிடுறது தான் இவர்களுடைய ஒவ்வொரு நாள் இருக்கிற ரொட்டீன். அப்போ அதில் பிரெட் இருக்கும், அது அழுவி இருக்கும், சாப்பாடுகள் இருக்கும், அதுக்காக ஒரு கிழிஞ்ச ட்ரெஸ் இருந்துச்சுன்னா அந்த ட்ரெஸ் எடுத்து போட்டுப்பாங்க. இப்படிதான் அவங்களுடைய நாட்கள் அப்படியே போய்கிட்டே இருக்கு. ஆண்டவரை குறித்து தெரியாது, வொர்ஷிப்னா தெரியாது, பாட்டு எழுதுறது தெரியாது, எதுவுமே தெரியாது. அப்போ இந்த வரிகள் அவர்கள் அந்த ஆரோன் பாலா என்கிற சகோதரரோடு கர்த்தர் பேசிட்டே இருக்கிறார். இந்த வார்த்தைகள் அவருக்கு எழுதவும் தெரியாது, படிக்கல பெருசா, எதுவுமே தெரியாது. அப்போ கர்த்தர் அவர்கிட்ட பேசுறாரு, நீ தமிழ்நாட்டு பகுதிக்கு வா அப்படின்னு. அப்போ அவர் கிளம்பி வருகிறது எங்கன்னா கோடம்பாக்கம், சென்னைக்கு வர்றாரு. அப்போ அவருக்கு பெரிய சினிமா ஸ்டார் ஆகணும்னு ஆசை. அப்போதான் இந்த உலகம் நம்மளை என்ன பண்ணோம், உத்து பார்க்கும். நமக்கு நல்ல சாப்பாடு, நல்ல ட்ரெஸ்ஸு, இதெல்லாம் எப்போ கிடைக்குன்னா ஒரு சினிமா ஸ்டார் ஆனால் தான் கிடைக்குன்னு சொல்லிட்டு அவர் எல்லா ஸ்டுடியோவாக, எல்லா டேரக்டர்ஸ் பின்னாடி, எல்லா ப்ரொடியூசர்ஸ் பின்னாடி ஏறி இறங்குறாரு. ஒருத்தர்கிட்ட இருந்து பதில் வரும். அப்படியே கோடம்பாக்கத்தில் அப்படியே அழுதுகிட்டே வர்றாரு. மறுபடியும் இந்த பாடல் அவரோடு பேசு. அப்போ அந்த இடத்துல அப்படியே அழுகிறாரு, வார்த்தை வருது. அப்போதான் பக்கத்தில் ஒரு பாட்டு சவுண்டு கேட்குது. ஒரு இடத்துக்கு போகிறாரு, அப்படியே ரட்சிப்புக்குள்ளாடி வெளிநடத்தப்படுகிறாரு. இன்னைக்கு அதே கோடம்பாக்கத்தில் ஆண்டவர் அவருக்கு ஒரு ஆவிக்குரிய சபையை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு அவர் பாடுகிற பாடலாம் மில்லியன் கணக்காக ஆண்டவர் கொண்டு செல்லுகிறார். காரணம் என்னன்னா, அவர் மேலே இருந்த தரிசனத்தை அப்படியே ஆண்டவர் கேரி பண்ணி கொண்டு வந்து ஒரு இடத்துல கொண்டு வந்து உயர்த்துகிறார். அல்லேலூயா. நீங்க உங்களுக்குள்ளாடியும் அப்படி அநேக திட்டங்களை கர்த்தர் வைத்து அவர் கேரி பண்ணிக்கிட்டு இருக்கிறார். சில வேளை உயர்வுகளை பார்க்க முடியல, சில வேளை ஆசீர்வாதங்களை பார்க்க முடியல, ஆனா திட்டம் இருக்குது, தரிசனம் உங்க மேல இருக்குது. அது கேரி பண்ணிக்கிட்டே தான் கர்த்தர் வந்துகிட்டு இருக்கிறாரு. நீங்க ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில் இல்லை, பட் ஆனா திட்டங்கள் கேரி பண்ணி கர்த்தர் கொண்டு வந்துகிட்டே தான் இருக்கிறார். 32 வருஷமா சில திட்டங்கள் கேரி ஆகிக்கிட்டே இருக்குது, 40 வருஷமா சில திட்டங்கள் கேரி ஆகிக்கிட்டே இருக்குது. காரணம் என்னன்னா, அதற்கான டைம் வரலங்கிறதா அர்த்தம். உங்களுக்கான நேரம் இன்னும் வரல. வருகிற நேரத்துல கர்த்தர் அப்படியே உயர்த்திடுவார். அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்து. எலும்புகள் உரு